கருத்துடைய பரிசுத்தமாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து அந்த நாளை தேவஸ்தல் பிரவேசிப்பதற்காக ஏழிலும் தேவதை நெருக்கம் பாட்டின நாமத்துமை கொண்டதாக தேவன் அறிவித்து ஒரு வார்த்தையை வாசித்து கடன் சொல்லுவோம். எருமை தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரம் 16லேருந்து வாசிப்போம். தொடர்ந்து வாசிப்போம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களில் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவளை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராக அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவளை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளும் கண்மையிலும் வெடிப்புகளை வேட்டையாடுவார்கள். எருமை தீர்க்கதரிசி மூலியமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அருமருட்சகர இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு பின்பு 2 ஊழியங்களை நடைமுறைப்படுத்துகிறார். அந்த 2 ஊழியங்களை நடைமுறைப்படுத்துகிற நிலைகளில் ஒரு சில சம்பவத்தை அங்கே சொல்லப்படுவதாக நான் பார்க்கிறோம். என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளுமே நோக்கமாக இருக்கிறது. அவை என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை என்று, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருப்பது இல்லை. முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்தையும் அவருடைய பாவத்தையும் இரட்டிப்பாய் நெய்தி சரி கட்டுவேன். அவர் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை என்று அருவருக்கத்தக்கப்படதால் தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரங்களை நிரப்பினார் என்று சில சம்பவத்தை சொல்லி அவர் கடைசியாக சொல்லுகிறார், நாம் யெகோவா என்று நாமத்தில் வெளிப்படுவேன், அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சன்னிதானத்தில் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த 2 ஊழியர்களை நாம் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி கடைசியாக என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற முதலாம் ஊழியமாக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் பேதுரு கொண்ட ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்தினார். அதான் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்கிற அழைத்து அனுப்பேன் என்று சொல்லி. 2வது ஒரு ஊழியத்தை சொல்லுகிறார், நான் வேட்டையாடுகளை அழைத்து அனுப்பி இவர்கள் அவளை எல்லா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். 2வது ஒரு ஊழியத்தை சொல்லுகிறார், மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் இருந்து நான் வேட்டையாடுவேன் என்று சொல்கிறார். இந்த 2வது ஊழியத்தை தேவனின் நாட்களை நடைமுறைப்படுத்த திட்டம் செய்திருக்கார். அதை எதிர்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்வதெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்துகிற சம்பவத்தில் ஒரு சில சம்பவத்தை சொல்லுகிறார், என் கண் அவர்கள் முன்பாக, என் சமூகம் அவருக்கு முன்பாக நிற்கும், நான் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்கள் கொடுக்கப்பட காலத்தை அவர்கள் வீணடித்து கொண்டதினாலே, என்னை தேடாதனாலே அவருடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். 2வது அவர் கஷ்டப்படுகிற காலத்திலே என்னை நோய்க்கு புறஜாதிகள் கூப்பிடும் போது அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது தேசத்தில் விக்கிரமன் ஒன்றுமில்லாமல் முற்றும் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். 4வதாக என் கரத்தை என் பலத்தை நாம் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி நான் யெகோவா தேவன் என்பதை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை தேவன் மீண்டும் இந்த கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்த போவதனாலே அவர் முதலாக சொல்லப்படுகிற மலை
மலை என்று சொன்னால் திருச்சபை ஒப்பிடுகிறார். பெரிய பெரிய சபைகளை அவர் சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களுக்கு கூட மேல் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளை மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதியிடத்தில் ஓடி வருவார்கள். இந்த பூமியில் நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பல சபைகள் இந்த பூமியில் காணப்படுகிறது. ஆனால் மீகா தீர்க்கதரிசனம் அறிவிக்கிற பிரகாரம் கடைசி நாட்கள் என்று சொல்லி தேவனை சந்திக்கிற நாட்களில் தன் சரீரமாக சபை இந்த பூமியில் இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேலாக அது உயர்த்தப்பட்டிருக்கும். அடுத்து எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகளை புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவன் ஆலயத்து போவோம் வாருங்கள் என்று அங்கே தேவன வசனம் போதிக்கப்படுகிறது. தேவன் அங்கே இருக்கிறார் என்று எல்லாம் கடந்து வருவார் என்று சொல்லுகிறது. அடுத்தபடியாக சின்ன சின்ன சபை அதுவும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர்களும் தேவன் ஒன்று கூட்டுவார் என்று சொல்கிறது. ஏன்னா கடைசி காலத்துக்குள்ளாக தேவ தீர்மானம் அது வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 3-4. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகள் பூமியில் விழத்தள்ளிற்று. அப்போது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரம் 1/3 இழுத்தது. கடைசி காலத்தில் காணப்படுகிற அநேக திருச்சபை தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவதற்காக நிலை கொண்டு தன் மனவாட்டியை இணைத்து கொள்ளாமல் தனித்தனியாக நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையும் தேவன் இப்படியாக குன்றுகள் என்று சொல்கிறார். சின்ன சின்ன சபைகள் எல்லாம் கிறிஸ்து சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டு காணப்படுகிறார்கள். 3வது சொல்கிறார் கண்மலை வெடிப்புகள் என்று பார்க்கிறோம். கண்மலை என்பது கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார் என்று பல தீர்க்க சாமத்தில் கலாத்தியர் சொல்லப்படும். அப்படிப்பட்ட கண்மலை வெடிப்பில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா சபையில் ஏதோ தேவன் சில நன்மைகளை செய்திருப்பார், சில சத்தியம் என்று அறிந்தும் தெரிவிக்கப்பட்டால் அதுலேருந்து வர முடியாது. நிறைய போய் சிக்கிக்கொள்வாங்க. ஒரு பக்கம் அந்த சபைகளை பெண் எடுத்திருப்பாங்க, பெண் கொடுத்துருப்பாங்க, சில நன்மைகளை பெற்றிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் கொடுத்துருப்பாங்க. இப்படி நிலைகளை பார்த்தா சிக்கிக்கொள்ளுவாங்க. இப்படி காணப்படுகிற எல்லாரும் இப்படியாக நான் என்ன பண்ணுவேன், அந்த நாட்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த 3 நிலைகளில் காணப்படுகிற மலைகள், குன்றுகள், கண்மலை வெடிப்பில் காணப்படுகிற அவர்களை வேட்டையாடுவேன் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் தன் மிருகத்தை பிடிப்பதற்காக தன் காடுகளில் கடந்து போய் தன் ஆயுதங்களை பயன்படுத்துவது போல தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள அதிகாரத்தினாலும் தேவனுடைய பராக்கிரமத்தினாலும் மகத்துவத்தினால இந்த 3 நிலையில் காணப்படுவர்களை வேட்டையாடப்பட வேண்டும். ரொம்ப லெகுவானது. நாம் சத்தியத்தை பலமுறை சொல்லுவோம். வேட்டையாடு என்பது ரொம்ப கடினமான காரியம். அந்த வேட்டையாடும் மிருகத்தை கொண்டுடவும் கூடாது, லேசாக அம்பை விட்டாலும் ஓடிடும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஊழியத்தை செய்து நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக தெய்வ திட்டத்தை நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்று சொல்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ
அப்போது அவர் செருபாலுக்கு சொல்லப்பட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய போகிற கடைசி கால ஒளி என்பது நம்முடைய அறிவு ஞானம் அல்ல, தேவனுடைய ஆவியை கொண்டு நாம் செய்யப்படுகிறோம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கலை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இந்த பூமியில் காணப்பட எவ்வளோ பெரிய திருச்சபையாக இருந்தாலும் செருபாலுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அவனுக்கு முன்பாக கிருபை உண்டாவதை, கிருபை உண்டாவது என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 1ஆம் நூற்றாண்டு ஒரு ஊழியத்தை நிறைவடைந்து கடந்து போன அப்போஸ்தலர்கள் மீண்டும் 2ஆம் படியாக ஒரு வேட்டையாடுகிற ஊழியத்தை வைக்கிறார். மலைகள் குன்றுகள் கண்மலையில் மாட்டி கொண்டிருக்கிற மனிதை விடுதலையாக்கி நாம் தேவ சமூகத்தை கொண்டு சேர்க்கப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இவ்வனமாக அறிவிக்கிற பிரகாரம் அதை என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளுமே நோக்கமாக இருக்கிறது, அவை என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்கள் முன்பாக மறைவாய் இருப்பதும் இல்லை என்று பார்க்கிறோம். முதலாவது என்ன பண்ணுகிறார்? ஊழியத்தை ஸ்தாபிக்கிற போகிற நாம் ஏற்கனவே சொல்லுகிற போகிற அந்துகுரு ஆட்சி காலத்தில் தான் ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். அங்கே முதலாவது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தில், நம்ம கொடுக்கப்பட்ட முற்காலத்தில் அவர்கள் பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். அவர் எதிர்பார்க்கிறவ நம்ம தன்னை உருவாக்கி கொள்ளாதனாலே என் கண்கள் அவருடைய மேல் எல்லா வழிகளிலுமே நோக்கமாக இருக்கிறது, அவைகள் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது அல்ல, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருப்பதும் இல்லை என்று பார்க்கிறார். தேவன் தான் ஊழியத்தை துவங்குகிற முதல் நிலை ஒரு பெரிய தண்டனையை உருவாக்குறார். அவரோ செய்யப்பட்ட ஒரு பக்கம் சபை இணைக்கப்படுகிறது, கூட்டப்படுகிறது. தேவனுக்கு பிரியமெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை காணப்படுற மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமார்க்கம் அவருடைய சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடியினாலே நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை அவர் சமூகத்தில் ஆவியானவர் அனுப்புகிறார். அவர் சமூகத்து முன் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத இருந்தால் தேற்றவர் உங்களுக்கு வரார். நான் போய்வனாக அவர் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக நிற்கிறது. அவர் சன்னிதானம் மாறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் காலத்தை அறிந்து, தேவ சித்தத்தை அறிந்து நான் ஓடி அவர் சமூகத்தை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகிய துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலைநிற்பதல்லை. நாட்களை பல நிலைகளை ஓடிக்கொண்டு இருக்கிறது. நமக்கு இறைமார்க்கம் சொல்லுகிற ஒரு காலங்கள் உண்டு, அதில் பாவிகள் ஒருவனாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். தேவன் தன் ஊழியக்காரருடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். அவனை ஒரு அடைக்கல பட்டணமாக உருவாக்குகிறார். நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயப்படும் போது அவன் கரங்கள் உன்னை தாங்கும் என்று சொல்கிறது. ஒரு சத்தத்துக்கு ஊழியக்காரன் அனுப்பி உன்னை தப்பி வைப்பேன் எல்லாம் ஏசியா பக்தன் சொல்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக தேவ சமூகம் பூமிக்குள்ளாக நிற்கிறது.
அவர் சமூகத்து ஒன்றுமே மறைக்கப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல தேவன் நம்ம நியமிக்கப்பட்டிருந்த காலத்தை நாம் அறிந்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதால் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நீ காலத்தை விட்டுவிட்டால் அவர் தண்டனைக்கு சிக்கிக்கொள்வீர்கள். அவர் சமூகத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளப்படவிட்டால் நிச்சயமாக நாம் தெய்வ சமூகத்தில் மாட்டிக்கொள்வோம். அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் சமூகத்துக்குள்ளாக தன்னை கூட நிறுத்துகிறார் என்று சொல்கிறது. பிரசங்க 12ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கொள். எல்லா மனுஷனும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானால் தீமையானால் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நாட்களை இறைமார்க்கம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் நிறைய ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உண்மை என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. நீதி என்பது பூமியில் பார்க்க முடியல. ஆனால் கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தி நாம் நீதி உண்மையை பின்பற்றி அவர் பிரியமான ஒரு வாழ்க்கை உண்டாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு காரியமே இருந்தாலும் தேவன் அதை எப்படியாக நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துவார் என்று சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்ற அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பிரகாரம் நாங்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்ல பூமியில் காணப்பட ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. பொருளாதாரம், பலம், அதிகாரம். ஆனால் தெய்வ சன்னிதானத்தை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சம்பவத்தை அவன் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து சொல்கிறார். ஒரு விசாரிக்கும் காலங்கள் வருகிறது. அவருடைய காலங்கள் வரும்போது அவனுடைய பிரிது போல நாம் தேவன் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இந்த உலக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருப்பது போல ஆவிக்கிற வாழ்க்கை நாம் நிலை பெற வேண்டும். அவளுக்கு காணப்படவிட்டால் நிச்சயம் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் எல்லாத்தையும் அறிந்து பகுத்து நிதானித்து நாம் தெய்வ சொந்த ஓடுவது நல்லது. அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிறது முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பாக நீதியை சரி கட்டுவேன். அவன் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை என்றும் அருவறுக்கப்படத்தக்கதாய் விக்கிரங்களை நிரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற முதலாவது தன் சொந்த ஜனத்தை நியாயத்திருக்கிறார். ஆனால் நாமளே நியாயத்திரம் நிறுத்த சாத்தியமாக இருப்பதனாலே நம்முடைய நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நாம் அக்கிரமத்தில் பாவத்துக்குள் சிக்கிக்கொள்ளாமல் அது ரெட்டிப்பான நீதி என்று சொல்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ரெட்டிப்பான தீமையை அவர் நிலைப்படுத்துவன ஜாக்கிரதைப்பட வேண்டிய என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல்நூல் அங்கி தரித்து தன் கை அறையில் கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழுப்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல்நூல் அங்கி தரித்து
தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டாளுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர், என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் விட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதுங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்து மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார். பார்க்கிறோம், பின்பு அவர் என் காதுகளுக்கு மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்ககரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வரக்கடவார்கள். அப்போது இதோ 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வடக்க பார்த்து உயர்ந்த வாசலின் வழியிலிருந்தும் வந்தார்கள். சணநூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்குட மைக்கூட்டை வைத்து ஒருவன் இருந்தான். அது இறை சன்னிதானத்தில் பூமியில் காணப்படுகிற 7ஆம் தூதன் என்று சொல்லப்படுகிற சணல் அங்கி தரித்தவனாக அவன் பூமிக்குள்ளாக ஒரு மைக்கூட்டை வைத்திருக்கிறான். அவன் கடந்து போகிறான். எங்கே போகிற? தேவாலயத்துக்குள்ளாக போகிறான். அங்கே போய் முதல்ல எங்கே துவங்குகிறார்? ஆசாரியனை கொன்று போடு என்று சொல்கிறார். சபைக்குள்ளாக ஒருவன் செய்கிற அக்கிரமத்தினால ஒருவன் பதறுகிறான். அப்படி பதறுகிறவனுடைய நெற்றிகளை ஒரு அடையாளத்தை போடு, அவனை மாத்திரம் விட்டு விடு, பாய்க்கிற ஒருவனாகிலும் வைக்காதே, எல்லாத்தையும் குழந்தைகள் என்றும் பாலகண்டும் முதியோர் என்று பாராமல் எல்லாத்தையும் கொன்று போடு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் நான் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறேன். காலத்தும் சமயத்தும் அறிந்து தேவனுக்கு பயந்து நீங்கள் காணப்பட்டு என்று சொன்னால் தேவன் தான் நியாயத்தீர்ப்பை தன் மூப்பனிடத்தில் சமயத்தில் துவங்குகிறார். இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசாரித்துவ ஊழியர்களும் சபைகளும் மத்தியில் அவர் நியாயத்தீர்ப்பை துவங்குகிறார். 6 புருஷர்கள் போகிறார்கள். அவரெல்லாம் கொன்று போடுகிறார்கள், ஒருவனாக விடாத என்று சொல்லி. அதான் தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர் பயந்து காணப்பட வேண்டும். நமக்கு வாய்க்கு வந்த பிரகாரம் செயலுக்கு செய்கிறப்ப நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன நாட்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக பதரும் கற்காம ரெண்டை பிரிக்கிறார். பிரிக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொலையை நடத்து என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் 7 ஆண்டு காலம், முதல் 3 ஆண்டு காலம் தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களை அவர் கொல்லுகிறார். பரிசுத்தவான்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கு காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினார். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிற நிலைமை என்ன இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் 2ஆக பிரிக்கிறார். முதல் 3 ஆண்டு காலத்தில் ஜனங்களை ஒன்று கூட்டி பரிசுத்தப்படுத்துகிறார். அதோடு தான் சொந்த ஜனத்தை தேவனு பிரியமில்லாமல் காணப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பு துவங்கு என்று சொல்லுகிறார். தேவன் தன் சொந்த வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவங்கினால் தேவனை அறியாத நிலை என்னமாக இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதை இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானம் என்பது நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எதை போன வந்து அப்பெல்லாம் தயவுசெய்து நினைத்து கொள்ளாதீர்கள். நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் கணக்கு எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையும் கணக்கு எடுக்கப்படுகிறது. ஏற்ற காலத்தில் அப்படியா தேவன் அதை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அது சீக்கிரமாக தேவனுடைய காலங்கள் வெளிப்பட இருப்பதனாலே கொஞ்சம் அக்கிரமும் பாவம் நிறைந்த உலகத்தை நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஓடியாக வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ?
நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதோ தீங்க கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட நகரத்தில் துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்பீர்களோ, நீங்கள் தப்புவதில்லை, நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் இறைமார்க்க நமக்கு சொல்லுகிற பிரகாரம் நான் தீங்கை கட்டளையிடுகிறேன், என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் துவங்குகிறேன் என்று சொல்கிறார். தேவனை அறியாதவர்களும் தேவனை தூஷித்தோட நிலை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் 3 நியாயத்தீர்ப்புகளை வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா 7 முத்திரைகள், 7 எக்காலசத கோபகலசத்தை சொல்லும்போது இந்த பின் நடைமுறைப்படுத்தல பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தை பின்பு அவர் பின்பற்ற ஜனங்களுக்கே இவ்வளோ பெரிய நிலை என்ன, அவர் பின்பற்ற ஜனங்கள் என்னவா இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் தேவ சன்னிதானத்துக்குள்ள இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொண்டு போவதனாலே ஜாக்கிரதையாக நாம் கடந்து போகப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற முதலாவது, நான் என் வீட்டிலே துவங்குகிறேன், அக்கிரமச பாவிகள் நம்முடைய இரட்டியமான தீமையிலே நான் கட்டளை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், என் பேலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தறிந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாக எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்குற நாட்களில் தேவன் யாரு மேலே அன்பு வைக்கிறார்? புறஜாதி மேலே அன்பு வைக்கிறார். புறஜாதிகள் சொல்லுகிறாங்க, எங்கள் பிதாக்கள் நடைமுறைப்படுத்தின மாயை பொய்யும் விக்கிரங்களுக்கு என்று அறிந்து அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற கிறிஸ்துவ அவ்வளோ சீக்கிரம் மனம் திரும்ப மாட்டான், ரொம்ப ரேர். புறஜாதிகளாம் ஓடி தன்னை காப்பாற்றி கொள்வார்கள். பூமியோட தோற்றங்களும் நிலைகளை அறிந்து இந்த கிறிஸ்துவர் சொல்லி கொண்டிருந்தாங்களே என்று சொல்லி ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவன் என்ன பண்ண முடியாது, அவன் மனம் திரும்ப முடியாது, அவனை அறிந்து கொள்ள முடியாமல் அவன் சிக்கிக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அவன் நம்பிக்கை அவனை மோசம் போக்குது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. இதை புறஜாதிக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக கடைசி காலத்தில் புறஜாதிகள் மேல் தெய்வம் நம்பிக்கை வைக்கிறார். புறஜாதிகளை கடந்து தெய்வ திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இந்த தேவகுமாரனை தான் சொந்த ஜனத்துக்காக அனுப்பி கொடுத்தாரோ, அவர் வேதத்தையும் தேவனை அறியாதனாலே அவரை கொலை செய்தார்கள். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் கிறிஸ்து மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் இழந்து போனதினாலே, தனக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியத்தை அடையாமல் போனதினாலே அவர் புறஜாதிக்குள்ளாக எண்ணம் படுத்துகிறார், புறஜாதிகளை எதிர்நோக்கிறார். அவர்களாவது கடந்து போய் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கட்டும் என்று சொல்லி ஒரு வாக்கை நியமித்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற
உன் மதில்கள் எடுப்புக்கு நாட்கள் வருகிறது, அந்நாளே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாள் அஸ்ரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஜனங்கள் ஒன்று தேடி வருவார்கள். யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்த சிறந்த அம்சங்களை அவர்கள் செவி கொடுக்காத இழந்து போனதினாலே, தேவன வார்த்தையை மறுதளித்ததினாலே அஸ்ரியா என்று சொல்கிறார், எகிப்து என்று சொல்கிறார். தேவ திட்டத்துக்கு தேவ ஜனங்களை எதிரியாக காணப்பட்ட கொன்று குவித்த அவர்களுக்கு அந்த மீட்பு போகிறது. தன் சொந்த ஜனம் என்று சொல்ல வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பிள்ளைகள் அந்த வாழ்க்கையில் இழந்து போகிறார்கள். அதேபோல் இந்நாட்களிலும் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் தேவஜனம் கிறிஸ்து என்ற பெயர் பெற்று இயேசுவரை எதிர்பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாம் சுதாரித்து கொள்ளப்படவிட்டால் நாம் அதை இழந்து போகிறோம். ஆனால் காலத்தின் கட்டாயமாக, காலத்தின் நிலைப்படாக எண்ணப்படுகிற நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நல்ல ஒரு சாக்கியம் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய காணியாட்சிகளுக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் சொந்தமும் உறவுமெல்லாம் புறஜாதிக்கு நம்மை ஒரு ஈவை நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசி 39ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். 39ஆம் அதிகாரம் 21. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சம் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் சிறைப்பட்டு போனார்கள் என்றும் அப்போது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். என் கரத்தை புறஜாதிகள் மேல் வைக்கிறேன், அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலுக்கு உண்டான தண்டனையை பார்த்து தேவன் புறஜாதியை நம்மை அன்பு கூர்ந்தார் என்றும் அவர்களும் அறிந்து கொள்வார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு பெரிய பரந்த உலகம் கிறிஸ்து வருகைக்குள்ளாக ஒரு 1000 கோடி மக்களை நெருங்கி பவனிக்க போகிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக தேவன் யாரை நம்பி எதிர்பார்த்தாரோ அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையினால் அவரை இழந்து போகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகம் எதிர்பார்க்கிற தேவனுடைய திருவார்த்தை சபைக்குலமாக அறிவிக்கப்பட ஒவ்வொரு வார்த்தையும் நாம் ஏற்று நடைமுறைப்படுத்தி கடந்து போகப்பட வேண்டும். கொஞ்சம் பாரங்களாக கூட இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை என்பதனாலே அதை நாம் உட்கொண்டு நாம் கடந்து போகணும். அப்போ தான் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அதை அடைய முடியாது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நாம் கொடுக்கணும் மகாபுரு சிலாக்கியத்தை எந்த சூழ்நிலையும் நாம் இழந்து விடக்கூடாது. ஆனால் கடைசி காலத்தில் நாம் வென்று கொண்டிருப்பதனாலே அப்போஸ் பவுல் சொல்லுகிற பிரகாரம் என் லாபமாக என்னதெல்லாம் நஷ்டமாக எண்ணுகிறேன், கிறிஸ்து என் ஜீவன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் நிலைப்படுத்தி கடந்து போமாதான் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அடுத்தபடியாக விக்கிரமலா பொய் என்றும் அது முழுவதும் தேசத்தை விட்டு அழித்து போடுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். மனுஷன் தனக்கும் தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவர் தேவர் அல்லவே என்றபடியாக நான் நடைமுறைப்படுத்தேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். எருமையா தீர்க்கதரிசி 13ஆம் அதிகாரம்
1 வாசிப்போம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டி கொண்டேன். 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐபிராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐபிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்து இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தனை நோக்கி நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அது தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டி கொண்டேன். 2ஆவது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினது உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பினை ஒளித்து வை. இறைமார்க்கம் சொல்லுகிற சணல் வஸ்திரத்தை வாங்கிய ஒரு கச்சையை கட்டிக்கொள், அது தண்ணீரால் எப்படியாக நனைய ஒட்டாதே. நீ ஐபிராத்து நதியில் கடந்து போய் அங்கே உன் கண்மலை வெடிப்பினை ஒளித்து வை என்று சொல்லுகிறார். ஐபிராத்து என்று சொல்லுகிற சத்துருவாய் சாத்தான கேறுப்படிய அவன் சமூகத்தில் கடந்து போ. அவன் மத்தியில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்களெல்லாம் நான் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசி 51:45 வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக, என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோனின் உக்கிரங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுதே அதன் தேசம் எல்லாம் கலங்கும். என் ஜனங்களை, நீங்கள் அது நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தான் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவான். உங்கள் இருதயம் தவறாமலும் தேசத்திற்கு செய்தினால நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்தில் வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்தில் கொடுமை உண்டாகும். ஆளுகிறோம் என ஆளுகிறோம் வருவான். ஆக இதோ நான் பாபிலோனின் விக்கிரங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்போது அதன் தேசமெல்லாம் கலங்கும். அதில் கொலையுணுங்கிற யாரும் அந்த அடிவிலே விழுந்து கிடப்பார்கள். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், என் ஜனங்களே, நீங்கள் அந்த நடுவில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்படும், மறு வருஷத்தில் வேறு செய்தி கேட்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் தெய்வ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த கடைசி காலத்தில் காணப்படுற நாம் ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளாக தீமை விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டுகளும் மாறி மாறி தீமை உண்டாகும். நீ பாபிலோன் விக்கிரங்களை விட்டு வெளியே ஓடிப்போ என்று சொல்கிறார். பொருளாசை என்று விக்கிரகம், வேசுதனம் என்று சொல்கிற விக்கிரகம், மரம் கல்களை வைத்து அண்ட சராசரம் உண்டாக்கினார் கடவுள் என்று சொல்லி இப்படிப்பட்ட கிரைகளை விட்டு ஓடிப்போங்கள் என்று சொல்கிறார். எரேமியா 50:1 வாசிப்போம். அதிலே குடியிருக்க
கர்த்தர் தீர்க்கதரிசியாக எருமை கொண்ட பாபிலோனு கல்தேதேசுக்கு விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிப்பட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெராதாத் நொறுங்குண்டது, அவருடைய சிலைகள் இலச்சடைந்து அதனுடைய விக்கிரங்கள்லாம் நொறுங்கி போயின. ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள், இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாக வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அந்த தேசத்தை பாழாக்கி போடும், அதில் குடியிருப்பார்களே மனுஷரும் மிருகங்களும் ஓடிப்போவார்கள். தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. பாபிலோன் மேராபாக்குன்னு சொல்லுகிறார், பல விக்கிரங்களாம் அழிக்கப்பட்டு போகும். அது ஜாதிகளுள்ள கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியை மனிதனை ஆளுகை செய்து கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரைகளெல்லாம் ஒரு சிறைப்பிடிக்கிற நாட்கள் தேவன் வைத்திருக்கிறார். அது இப்படி ஒரு நாட்களை நாம் நம்பிக்கை வைத்திருப்பதனாலே நாம் எழும்பி தெய்வத்திடம் செய்வதற்கு நாம் தைரியம் கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா சத்துருவாய் சாத்தன் ஒவ்வொரு நாட்களும் மரித்து போன விக்கிரக ஆவிகளை பயன்படுத்தி தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் தடுக்கிறான். இதெல்லாம் நாம் அழிக்கப்பட வேண்டிய சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடி இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் இந்த யெகோவா நாமம் என்றால் என்ன? அவர் சொல்லுகிறார், நான் யெகோவா நாமத்தில் வெளிப்படுவேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தை துரைத்து விடுவான். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வவல்லமை தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் நாமத்தை நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ற நாமத்தில் தொழுது கொண்டார்கள். ஒவ்வொரு இடங்களும் தேவன் தன் நாமத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்வவல்லமை தேவனின் நாமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வெளிப்படுத்தினேன். மோசே உனக்கு நான் சொல்லுகிறேன், நான் யெகோவா எனக்கு நாமத்தில் வெளிப்படுவேன். எபிரேய பாசையில் பார்த்தீங்கன்னா யாவே என்று சொல்லுவார்கள். நித்தியமாய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன், அழிவில்லாதவர் என்று பல நாம மாத்திரம் யெகோவாவுக்கு உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் யெகோவா எங்கள் நாமத்தில் வெளிப்படுத்துவேன். ஆனால் இஸ்ரவேலர் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை 3ஆம் அதிகாரம் 14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மோசே தேவன் அனுப்பப்படும் போது அவன் கேட்கிறான், ஆண்டவரன் பேர் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவது? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று போய் சொல்லுன்னு சொல்லுகிறார். ஏன் அதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் எல்லாம் என்ன யோசிக்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள்னு ஒருத்தர் இருந்தால்
நாம் ஏன் இந்த தேசத்தில் அந்நியன்கிட்ட போய் அடிமையாக கிடப்போம், கல் உடைக்கிறோம், தன் குடும்பம்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறது. அவர் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்பார், நம்மை காப்பாற்றிருக்கலாமே என்று அவன் சொல்லுகிறான். அவன் தகப்பனை ஆபிரகாம் செய்த பாவத்தினாலே நீ 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருக்கப்பட வேண்டும் என்று ஆபிரகாம் வாக்கு கொடுத்தார். அது இவர்களுக்கு தெரியாது. இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், 1 ஆண்டு 2 400 ஆண்டுகள் அடிமையாக கிடக்கிறோமே, ஏன் தேவன் நம்மை விடுதலை ஆக்கலை என்று சொல்லி இவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் கடவுள் ஒருத்தர் இல்லை என்று அவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள். அதை சொல்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று போய் சொல்லி என்று சொல்லி. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தன் மூதாதையர்களாகிய ஆபிரகாம் செய்த பாவத்தினாலே ஆபிரகாம் சந்ததி 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டார்கள். ஆதான் முதற்கொண்டு இஸ்ரவேல் செய்யப்பட்ட பாவத்தினாலே ஏசியா 20 நாட்கள் சொல்லுகிறார், உன் ஜனங்களை 70 ஆண்டுகள் அடிமைப்பட வேண்டிய என்று சொல்லி. அதை அறிந்து தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் விண்ணப்பிக்கிறார், உன் ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்ததினாலே 70 வாரங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சொல்லி. பாவத்து மேலே பாவத்தை கூட்டி கூட்டி கடந்து போய் ஜனங்கள் பாவம் செய்வதனாலே தண்டனைக்கு உட்படுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நம் கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்தி இறை சன்னிதானத்துக்குள்ளாக எதற்காக மேசியா கடந்து வந்து ஒரு சொட்டு ரத்தமில்லாமல் நமக்கு மரித்தாரோ அதை நினைவு கூர்ந்து நாம் காத்து கொள்ளப்பட வேண்டும். நமக்காக அடிக்கப்பட்டார், பிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மயிர்க்கத்தினுடைய ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அதாவது கடைசி காலத்தில் காணப்படுகிற இயேசு எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மீண்டும் வேட்டையாடுகிற ஊழியத்தை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன். என் ஜனங்கள் செய்த அக்கிரம பாவங்கள் என் கண் முன்பாக இருக்கிறது. அவர்கள் ரெட்டிப்பான தீமையை செய்து அவர்கள் நான் தண்டிப்பேன். அவர் கொடுக்கப்பட்ட சிலாயக்கத்தை இழந்து போனதுனாலே தேவனை அறியாத புறஜாதி மேலே நான் கவனம் செலுத்தினேன். எந்த ஒரு மனிதன் பூமியில விக்கிரகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறானோ அதை நான் அழித்து போடுவேன். நான் யெகோவா என்று சொல்கிற பராக்கிரம தேவன் என்ற நாமத்துக்குள்ளாக நான் வெளிப்படுவேன் என்று அங்கே எரேமியா மூலமாக அறிவிக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர்கள் சொல்லுகிறார், நீ எகிப்து தேச அடிமையாக இருந்தாய், உன் இங்கேருந்து நான் அனுப்ப போகிறேன், நீ ஒன்றும் கொன்று கொள்ளாமல் வந்தாய், பட்டினிக்காக பசிக்காக உயிர் பிழைப்பதற்கு அந்த தேசத்துக்குள்ளே வந்தாய், நீ பொன்னும் பொருளும் எடுத்து இந்த தேசத்தை விட்டு கடந்து போவே என்று வாக்கு கொடுக்கிறார். எகிப்து ராஜா செய்யப்பட்ட அக்கிரம பாவத்தின் மெத்தமாக அடிமையிலிருந்து ராஜா சமூகத்தில் காணப்படுகிற தலைப்பிலையெல்லாம் தேவன் கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். பேனை கட்டளை கொடுத்தார், அக்னியை கட்டளை கொடுத்தார், வண்டுகளை கட்டளை கொடுத்தார். எகிப்து தேசம் ஒன்றுக்கும் உதவாத அதை முழுவதும் அழித்து போட்டார். அவனை பராக்கிரம் சாமர்த்தியம் என்று நம்பி அவன் வாழ்ந்த 600 ரதங்களை இப்படியாக செங்கடலை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அரிமா தெய்வ திருப்பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நாமத்தில் வெளிப்பட்டது போல அவர் மீண்டும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரேசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் நம்முடைய ஜனத்தை மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் முறை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் புறத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளிலும் இருந்து கூறுவார். அக்காலத்தில் ஆண்டவர் அசிரியாவிலே எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பிலும் பெர்சியாவிலும் சினேரிலும் ஆமத்திலும்
சமுத்திர தீவுகளிலும் தன்னுடைய ஜனத்தின் மீதியான மீட்டுக்கொள்ள அவர் 2ஆம் விசைப்படியாக தன் கரங்களை நீட்டுகிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படும் இந்த தேசம்லாம் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், தேவ ஜனத்தை அடிமைப்படுத்தினவர்கள், தேவனை இல்லை என்று சொன்னவர்கள், விக்கிரக ஆராதனை நிறைந்தவர்கள் தேசம். அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பிலும் பெர்சியாவிலும் சினேராவிலும் ஆமத்தில் என்று சொல்லி தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்தி அழித்து அடிமைப்படுத்தின ஜனங்களெல்லாம் சமுத்திர தீவுகளிலும் தன்னுடைய ஜனத்தின் மீதியான மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியத்தை அவர்கள் இழந்து போனதினாலே தன் கவனத்தை புறஜாதிக்குள்ளாக கொண்டு போகிறார். தன் புறஜாதிக்குள்ளாக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு சனவஸ்திரம் தரித்துக்கொள், வார்க்கச்சையை கட்டிக்கொள், அவனுக்கு பின்பாக 4 தூதர்களை அனுப்புகிறார். யாரெல்லாம் அவன் முத்திரை போடாமல் இருக்கிறானோ அவெல்லாம் ஈவு இறக்கமில்லாமல் கொன்று போடுங்கள், என் நியாயத்தீர்ப்பை என் வீட்டில் துவங்கு என்று சொல்லுகிறார். ஆனால் இறைசனி தான் நாம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனுடைய மகத்துவங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவன் நியமிக்கப்பட்ட யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்பட போகிறார். அவர் பராக்கிரம தேவன். எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இதமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழிவாங்குவேன். நான் அவர்களில் பழிவாங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்தில் ஒரு பலமுள்ள சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நிறைய இடத்துல நீங்களை பார்த்தீங்கன்னா கடைசி நாள் என் கோபம் பற்றி எரியும் என்று சொல்லுகிறார். என் கோபத்துக்கு முன்னாடி யார் தன்னை மறைத்து கொள்ள முடியும்? மலைகளிலும் குன்றுகளிலும் கண்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு என மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். உக்கிரமான தண்டனையினாலும் அவளை கொடிதாய் பழிவாங்குவேன். நான் அவளை பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் தேவன் கடைசி நாட்கள் அப்படியாக தன்னை கரத்தை பலமாக நீட்டுகிறார். ஒருவனாயிலும் அவர் சமூகத்தை என்ன பண்ண முடியாது, தன்னை விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. ஆனால் ஒரு கடினமான காலத்தை 2ஆம் விஷயம் என்று சொல்லப்படுகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக மலைகளிலும் கண்மலை குன்றுகளிலும் காணப்படுகிற ஜனங்களை மீட்டுக்கொள்வதற்காக ஏசாயா 5ஆம் அதிகாரம் 25-26 வாசிப்பு. ஏசாயா 5:25. கர்த்தருடைய கோபம் கலந்து ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து பயில் கட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூக்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சியின் வார் அறுந்து போவதும் இல்லை. ஆகியால் கர்த்தருடைய கோபம் தம ஜனங்களுக்குள்ள விரோதமாக மூண்டது. அவர் தமது கையவளை விரோதமாக நீட்டி பர்வதங்களை அதிரத்தக்கதாகவும் அவள் பிணங்கள் நடுவீதிலே குப்பை போல அவளை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடி இருக்கிறது. அவர் தூரத்தில் ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவளை பூமியில் கடையாந்திருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்போது அவர் தீவிரமாய் வேகமாய் வருவார்கள். அவர் விடாய்த்துவனும் இடறுவனும் இல்லை, தூங்குறனும் உறங்குறனும் இல்லை. அவர் ஒருவனாலும் இடுப்பின் கச்சைகள் அவிப்பதில்லை.
ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவருடைய கோபம் பலமாக பற்றி எறிகிறது. தூரத்தில் ஜனங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து அவர் அழைக்கிறார். அங்கு விடாய்த்தவனும் தூங்குகிறவனும் இல்லை, தேவனே அவனை நடத்துகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே இரண்டாம் முறை நடைமுறைப்படுத்துகிற ஊழியம் என்பது அவர் யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்படுகிறார். கண்மலையிலும் சிகரங்களிலும் கண்மலை வெடிப்பிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற விடுதலை ஆக்குகிறார். அவருடைய கண்களுக்கு ஒருவனும் தப்பி போவதில்லை. தேவனை விட்டு பாவம் செய்து அக்கிரமம் செய்தவனை இரட்டிப்பான தண்டனை கொடுத்து அவர் தண்டிக்கிறார். அழைக்கப்பட ஜனங்கள் அபாத்திரமாக போனதினாலே புறஜாதிகள் தன் கவனம் செலுத்தி அவனை பயில் காட்டி அழைத்து அவனை இணைத்து கொள்ளுகிறார். தேசத்தில் விக்கிரகங்களாம் அழிக்கப்படும். நான் மோசையோட நாட்கள் இருந்தது போல அதனை பார்த்தோம். மேகா 7:15 நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எகிப்தில் நடைமுறைப்படுத்தினது போல உன்னை அற்புதங்களை செய்வேன். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட மீன் பிடிக்கிற வழியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில கிரியைகளை மட்டும் செய்துட்டு அவங்க நிறைவடைகிறார்கள். வேட்டையாடுகிற ஊழியங்கள் ஜனங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். தேவனுடைய கோபாக்கனை உண்டாகிறது. தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்காத எவனும் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற சபைக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் சபையோட சத்தத்தை எவனும் செவி கொடுக்கப்படலையோ அவன் அழிக்கப்பட வேண்டும். வெளியில் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு துரோகம் செய்தனாலே பாவம் செய்தனாலே அவனை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இரண்டாவது காணப்பட்ட ஊழியம் என்பது தேவனுடைய பராக்கிரமம் வெளிப்படுகிற ஊழியம். அவர் சொல்ல உலகம் உண்டான முதல் இப்படிப்பட்ட ஆபத்து உண்டானது அல்ல என்று சொல்கிறார். அதே உலகம் உண்டான முதல் இப்படி பாவக்கிரியிலும் இருக்காது என்று சொல்கிறார். ஆனால் பாவங்களும் பரிசுத்தமும் ஒரு நேர்கோட்டில் கடந்து போகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் காணப்படுவனாலே பாவத்தை விட்டு விலகி அவன் நடுவில் இருந்து விலைக்கு தன்னை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். அந்த கடைசி காலத்தை காணப்படுவதனாலே இரண்டாவதாக காணப்படுகிற ஒரு வேட்டையாடுகிற ஊழியம். அந்த ஊழியத்தின் தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் ஏனோன்னு காணப்பட்டீங்கன்னா நாம் அதை முடிக்க முடியாது. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து தெய்வத்தை நிறைவேற்றி அன்பு தெய்வத்தை நாம் சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாக தேவனாமது கேட்டுக்கொண்டு கர்த்தந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.